எவ்ரிஒன். இப்போ நம்ம எம்எஸ் வேர்டில் ஒரு கம்பேட்டிபிலிட்டி மோடுன்னு லோவர் வெர்ஷன்ஸில் எம்எஸ் வேர்ட் லோவர் வெர்ஷன்ஸில் கம்பேட்டிபிலிட்டி மோடுன்னு ஒரு எரர் வரும். அது எப்படின்னு சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபைலில் .doc அப்படிங்கிற லோவர் வெர்ஷனோட ஃபார்மேட் .docன்னு இருக்கும். அந்த .docன்ற ஃபார்மேட் உரிய ஃபைலில் இந்த கம்பேட்டிபிலிட்டி மோடுன்ற மாதிரி இருக்கும். ஃபைல் நேமுக்கு பக்கத்தில் கம்பேட்டிபிலிட்டி மோடுன்னு இருக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, ஃபைலில் போயிட்டு இன்ஃபோவில் கம்பேட்டிபிலிட்டி மோடுன்னு இருக்கும். எல்லோ கலர் ஷேடில் கம்பேட்டிபிலிட்டி மோடுன்னு போட்டு அதுக்கு பிஃபோராக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்னு இருக்கும். அந்த கன்வெர்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். யுவர் டாக்குமெண்ட் வில் பி அப்கிரேடட் டு தி நியூவஸ்ட் ஃபைல் ஃபார்மேட்னு வரும். இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த கம்பேட்டிபிலிட்டி மோடுன்றது ஃபைல் நேம் பக்கத்தில் டாப்பில் ஃபைல் நேம் பக்கத்தில் கம்பேட்டிபிலிட்டி மோடுன்றது டிசேபிள் ஆகிருக்கும், வந்திருக்காது. இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம்.